வாரும் தூய ஆவியே. சொல்லுங்க, வாரும். ஓ கம் ஹோலி ஸ்பிரிட், ஓ கம் ஹோலி ஸ்பிரிட், வாரும் தூய ஆவியே. இந்த நாளிலே அபிஷேகத்தை குறித்து, பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த நாளிலே உங்களோடு கூட நான் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது சரியான நேரத்தில் சரியான ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், ரைட். நல்ல கவனிங்க. ஒரு ஆழமான ஒரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் எளிமையாக நான் கற்றுத்தர விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்பது பெரிய ஒரு கடலை, சமுத்திரத்தை போல ஒரு காரியம். அதில் ஒரு பகுதியை நான் உங்களோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அவர் ஒரு நபர். He is a person. அவர் ஒரு நபர். சொல்லுங்கள், அவர் ஒரு நபர், அவர் ஒரு ஆள். Yes. If you don't see him as a person, you won't be able to develop a relationship with him. நீங்கள் ஒரு ஆளாக, நபராக அவரை நீங்கள் பார்க்க முடியாவிட்டால், அறிந்து கொள்ள முடியாவிட்டால், அவரோடு கூட ஒரு தனிப்பட்ட உறவு உங்களால் வைத்துக் கொள்ளவே முடியாது. ஒரு தனிப்பட்ட உறவு எப்படி இந்த பிள்ளையோடு கூட நான் பேச முடிகிறதோ, அதே போல கர்த்தரோடு கூட தனிப்பட்ட உறவை நான் வைத்துக்கொள்ள முடியும். என் மகனோடு, என் மகளோடு, என் கணவனோடு, என் மனைவியோடு, என் புருஷனோடு, என்னுடைய பெற்றோரோடு, எப்படி நண்பரோடு தனிப்பட்ட உறவு நாம் கொண்டிருக்கிறோமோ, அதே போல கர்த்தரோடு, ஆவியானவரோடு தனிப்பட்ட உறவை நாம் வளர்த்து கொள்ள முடியும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது ஏதோ ஒரு அந்நிய பொருள் அல்ல, அல்லது ஒரு அக்ரிணை பொருளும் அல்ல. இட்ஸ் நாட் தேர்ட் பர்சன். ஒரு அக்ரிணை பொருள் அல்ல. நான் 2 மணி நேரம் சேர்ல உட்கார்ந்துருக்கிறேன். கவனிங்க, 2 மணி நேரம் சேர்ல உட்கார்ந்துருக்கிறேன். அந்த 2 மணி நேரம் சேர்ல உட்கார்ந்துருக்கிறதுனால எனக்கும் சேருக்கும் எந்த விதமான உறவு ஏற்படுமா? ஏற்படவே ஏற்படாது. 8 மணி நேரம் சேர்ல உட்கார்ந்தாலும், ஏன்னா அது ஒரு அக்ரிணை பொருள், அது ஒரு அக்ரிணை பொருள். ஆனால் ஆவியானவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஒரு ஆழ் தத்துவமுடைய ஒரு நபர். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவரோடு உங்களுக்கும் எனக்கும் ஒரு உறவு அவசியமாய் தேவைப்படுகிறதா? ஒரு உறவு அவசியமா? இந்த ஆவியானவரோடு கூட நாம் தனிப்பட்ட உறவு வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமா? ஆம், மிக 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 அவசியம். ஆமென் சொல்வீங்களா? ஏன்னா இந்த ஆவியானவர் தான் பாவத்தை குறித்து மாத்திரமல்ல, நீதியை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவர். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், உணர்த்துகிறவர். He convicts us about sin and righteousness. பாவத்தை குறித்து மாத்திரம் அல்ல, நீ செய்யறது தப்புடா அப்படிலாம் கிடையாது. நீதியை குறித்தும், அவருக்கு பிரியமா நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நீதியை குறித்தும் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறவர். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். நான் அபிஷேகம் பெற்ற நாட்களிலே அப்படியே வீட்டில் உட்கார்ந்து அப்படியே கண்ணீரோடு கூட பேசி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அப்படியே ஒரு டம்ளரை காமிச்சார். சில்வர் டம்ளர், பித்தளை, வெண்கல டம்ளரை காமிச்சார். அந்த டம்ளரில் TMHன்னு எழுதியிருந்தது. TMH, திருச்சி மாடர்ன் ஹோட்டல். ஆமாம், திருச்சி மாடர்ன் ஹோட்டல். மெயின்காட் கேட்டில் திருச்சி சிட்டியில் இருக்கிற பெரிய ஹோட்டலில் உள்ள டம்ளர். நான் நண்பர்களோடு கூட காலேஜில் படிக்கும்போது காஃபி குடிக்கிறதுக்காக அந்த போனோம். நண்பர்களெல்லாம் சொன்னாங்க, டே இவ்வளோ பிஸியான இந்த ஹோட்டலில் இந்த நேரத்தில் யார் ஒரு டம்ளரை லவ் டிக்கெட்டு வெளியே வராங்க, அந்த லவ் டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, யார் டம்ளர் ஆட்டையை போட்டுட்டு வெளியே கொண்டு வராங்களோ அவங்களுக்கு எல்லாரும் காசு போட்டு கெய்டி டாக்கிஸில் ஹிந்தி படம் பார்க்க போயிடலான்னு. இல்லை, ஆளாளுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளார வெளியே வந்துடணும். ஆளாளுக்கு ட்ரை பண்ணாங்க. கடைசியில் நான் தான் ஜெயித்தேன். ஆமாம். இப்படி வீட்டில் கொண்டு வந்தோடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, எப்பா அந்த பொருள்லாம் வீட்டுக்குள்ளார கொண்டு வராத, நீயே வச்சுக்கன்ட்டாங்க.
பரவாயில்ல அப்படின்ட்டு என்ன செஞ்சேன், வீட்டில் இருக்க சின்ன சுத்தியலையும் சின்ன உளியும் எடுத்து அப்படியே இந்த TMH திருச்சி மாடர்ன் ஹோட்டல் அப்படியே மாற்றி ஒரு பூவாக ரோஜா பூவாக வரைஞ்சிட்டேன். ஆமாம், ரோஜா பூவாக வரைஞ்சி நானே யூஸ் பண்ணேன். இப்படி தட்டு, டம்ளர், ஸ்பூனு, இப்படி நிறைய பொருள், லேபரேட்டரியில் இருக்கிற ஃபிசிக்ஸ் லேபரேட்டரியில் இருக்கிற பொருட்கள், கெமிஸ்ட்ரி லேபரேட்டரியில் இருக்கிற பொருட்கள், ஆசிட் முதற்கொண்டு பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். லைப்ரரியில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் அப்படி ஏகப்பட்ட காரியங்கள். ஒரு சகோதரனை கூட்டிக்கிட்டு திருச்சி மாடர்ன் ஹோட்டல் போனேன். போனால் அங்கே அந்த டம்ளர்லாம் மாற்றிட்டாங்க. எல்லா டம்ளரும் இப்போ நான் யூஸ் பண்ணுற டம்ளரை வச்சா தெளிவாக தெரிஞ்சிடும். எல்லா டம்ளரும் மாற்றிட்டாங்க, வேறு டம்ளர், வேறு டிசைனில் இருக்குது. நான் ஒரு காஃபி சாப்பிட்டு பார்க்குறோம். அப்புறம் வேறு சார் அப்படின்னா, இல்லைப்பா கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படியாச்சும் டம்ளர் எடுத்து வச்சிடலான்னு பார்த்தா சர்வர்ஸ் வந்துக்கிட்டும் போயிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் என்ன செஞ்சேன், நேரம் அந்த டம்ளர் எடுத்துகிட்டு போனேன். அந்த மேனேஜர்கிட்ட சொன்னேன், சார் கொஞ்சம் சில மாதத்துக்கு முன்னால் நாங்கள் காலேஜ் பசங்களாம் சேர்ந்து போட்டி போட்டுக்கிட்டு இந்த டம்ளரை நான் அந்த ஹோட்டல்லேருந்து நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் இப்போ எனக்கு கடவுள் உணர்த்தினார், அதனால் நான் கொண்டது கொடுத்தேன், அப்படி கொடுக்குறேன் அப்படின்னு. அவர் என்னை ஏஞ்சி நின்று ஆச்சரியமாக பார்த்துட்டு, கடவுள் இப்படியெல்லாம் சொல்வாரா சார் அப்படின்னார். ஆமாம் சார், சாமி இப்படியெல்லாம் சொன்னார். அப்புறம் அவங்க சொன்னாங்க, சார் பாத்திரம் கழுவுறப்போ எத்தனையோ ஸ்பூன், எத்தனையோ டம்ளர்லாம் கழுவுற தண்ணியோடு போயிடும் சார், இதெல்லாம் பெரிய காரியம் கிடையாது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, சார் காஃபி கொடுங்க, குடிச்சிக்கலாம். இல்லை சார் குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம். டம்ளரை அவங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்க கர்த்தர் உதவிச்சதா. அந்த டம்ளரை வாங்கி பார்த்தார், அதில் TMH இல்லை, அதில் ரோஜா பூ ஒன்று வரைஞ்சிருக்கேன். கர்த்தர் பாவத்தை குறித்து மாத்திரமல்ல, நீதியை குறித்தும் நமக்கு உணர்த்துகிறவர். ஆமென் சொல்வீங்களா? இப்படி செய்யணும், இப்படி நடக்கணும், இப்படி நடக்கிறது தான் எனக்கு பிரியம். நீதியை he convicts us. அவர் நம்மை நடத்துகிறார். கவருங்கள், அவர் நம்மை நடத்துகிறார். he guides us into all the truth. எல்லா சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிறவர். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, சகல சத்தியத்திற்குள்ளும். he guides us to take divine decisions instead of human decisions. மனுஷீக தீர்மானம் எடுக்கும்படியான வேலைகள் எல்லாம், மறுபடியும் சொல்லுகிறேன் பாருங்க, இந்த அபிஷேகத்தினுடைய காரியம் எப்பெல்லாம் மனுஷீகமாக தீர்மானம் முடிவெடுக்க நாம் எண்ணுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தெய்வீக தீர்மானம் எடுக்கும்படியாய் இவர் நம்மை நடத்துகிறவர். ஆமென் சொல்வீங்களா? தாவீது ராஜா ஒரு நாள் காலையிலே, ஒரு நாள் மாலை பொழுதிலே முற்றத்திலே அவர் அப்படியே உலாவை கொண்டிருக்கும் போது பக்கத்திலே குளித்து கொண்டிருக்கிற, ஸ்நானம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு அழகுள்ள ஒரு பெண்ணை கண்டார். ஏற்கனவே தாவீதுக்கு மனைவிமார்கள் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார். ஆனால் இவன் அந்த அழகுள்ள பெண்ணை பார்த்த மாத்திரத்திலே அவளை வரவழைத்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், கவனிங்க, அவள் ஒரு திருமணமான பெண் என்ற பொழுதிலும் அவளை வரவழைத்து அவளோடு கூட அவன் வல்லுறவு வைத்து கொண்டான். ஏன்னா அவன் கொஞ்சம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இருந்திருப்பானால், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை அவன் கொஞ்சம் கேட்டிருப்பானால், ஒரு மாம்ச பிரகாரமான தீர்மானத்தை அவன் எடுத்து இத்தனை வருஷங்கள், 4000 ஆண்டுகள் ஆக போகிற இந்த நாட்களிலும் அவனை குறித்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு ஆயிருக்கும். ஆமென் சொல்வீங்களா? ஆம், கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அபிஷேகம் என்பது அதனுடைய முழுமையாய் ஆவியானவரை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ரைட். வேதத்திலே தண்ணீர் தொடர்பான ஞானஸ்நானம் என்று வரும்போது, தண்ணீர் தொடர்பான ஞானஸ்நானம், ஒரே ஞானஸ்நானம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். சொல்லுங்கள், ஒரே விசுவாசம். அது தண்ணீர் தொடர்பான ஞானஸ்நானம். தெளிப்பு ஞானஸ்நானமா அல்லது மூழ்கி ஞானஸ்நானமா
அப்படி இந்த தண்ணீர் தொடர்பான ஞானஸ்நானம் என்று வரும்போது ஒரே ஞானஸ்நானம் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் வேதத்தில் 3 விதமான ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இந்த 3 விதமான ஞானஸ்நானத்தை குறித்தும் இந்த நாளிலே எளிமையாய் உங்களுக்கு நான் போதிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஞான ஸ்நானம் என்றால் ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் என்றால் ஆங்கிலத்தில் பேப்டிசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் பேப்டிசம் என்கிற வார்த்தை கிரேக்க பதத்திலே பேப்டிசோ என்ற கிரேக்க பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பேப்டிசோ என்ற கிரேக்க பதத்திற்கு என்ன அர்த்தம் சொன்னா முக்குதல் அல்லது மூழ்கடித்தல் என்பது அர்த்தமாம். சொல்லுங்கள், முக்குதல். முக்குதனா முக்குறது இல்லை, முக்குதல் அப்படித்தானே? அதான் முக்கிதல், முக்குதல். ஆமாம். ஒரு வெள்ளை துணியை கவனிங்க, ஒரு வெள்ளை துணியை இன்னும் பிரைட் ஆக்குவதற்காக நம்ம என்ன செய்கிறோம்? அந்த துணியை என்ன செய்கிறோம்? நீலத்தில் முக்கி எடுக்கிறோம், அப்படிதானே? ஆமாம், நீலத்தில் என்ன செய்கிறோம்? முக்கி எடுக்கிறோம். நீலத்தில் அப்படி முங்கி விடுகிறது. அந்த துணி என்ன செய்கிறது? முக்கப்படுகிறது, முங்கி விடுகிறது. அந்த துணி முங்கி அப்படி அந்த முக்கி எடுத்த உடனே இப்பொழுது இந்த துணி முற்றிலும் வேறே துணியாக மாறிவிட்டது. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், நல்ல பிரைட்டாக மாறிடுச்சு. பழுப்பு நிறத்தில் இந்த துணி இப்போ நீலத்தில் முக்கி எடுக்கப்பட்ட உடனே அது பிரைட்டாக மாறிவிட்டது, பிரைட்டாக மாறிவிட்டது. அதை போலவே கர்த்தர் ஸ்தோத்திரம், ஞான ஸ்நானம் என்பது முக்கி எடுத்தல், முக்கப்படுதல், மூழ்கடிக்கப்படுதல். ஆமென் சொல்வீங்களா? அமிழ்த்தப்படுதல், முக்கப்படுதல். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். அப்போ 3 ஞானஸ்நானத்தை குறித்து வேதம் சொல்கிறது. 3 ஞானஸ்நானமும் எப்படிப்பட்டது என்று உங்களுக்கு நான் தெளிவாய் நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். முதல் ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியானவர். கவனிங்கள், பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக நம்மை ஞானஸ்நானப்படுத்துகிறார். சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானப்படுத்துகிறார். Yes, and the Holy Spirit baptizes us into the body of Christ. The Holy Spirit baptizes us into the body of Christ. கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக நம்மை ஞானஸ்நானப்படுத்துகிறார். சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவர். சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக நம்மை ஞானஸ்நானப்படுத்துகிறார். சொல்லுங்கள், முதல் ஞானஸ்நானம் என்னங்க? பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் எல்லாரும் சொல்லுங்க, பின்னால யாரும் ஒரு சிலருக்கு மாத்திரம் மௌனமாலாம் இருக்கிறதுக்கா இல்லை, நீங்க கத்துக்கணும். சத்தியங்க, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக நம்மை ஞானஸ்நானப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே, கவனிங்கள், எல்லாரும் ஒரே பரிசுத்த ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக, ஒரே கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். ஒரே பரிசுத்த ஆவியினாலே கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக பரிசுத்தம் பண்ணப்படுகிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் படித்தவர்களானாலும் படிக்காதவர்களானாலும் எந்த ஜாதியானாலும் எந்த மொழி பேசுகிறவரானாலும் எந்த தேசத்தாரானாலும் பரிசுத்த ஆவியானவராலே கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானப்படுத்தப்படுகிறோம். அவர் நம்மை ஞானஸ்நானப்படுத்துகிறார். ஆமென் சொல்வீங்களா? அப்போ கிறிஸ்துவின் சரீரம் என்றால், கவனிங்க, கிறிஸ்துவின் சரீரம் என்றால் இயேசு தலையாய் இருக்கிறார், நாம் அவருடைய சரீரமாக இருக்கிறோம். சபை அவருடைய சரீரம். சொல்லுங்கள், சபை அவருடைய சரீரம். சபை அவருடைய சரீரம். நீங்களும் நானும் தான் கிறிஸ்துவின் சரீரம். ஆமா, ஏன்னா பாடுபது சொன்னார், அழகாய் சொன்னால் அப்படியே கோயின்சடான்ச்சு. நீங்க ஒவ்வொரு அவயவமா இருக்கிறீங்க, நான் ஒரு அவயவம்.
நீங்கள் ஒரு அவயவம். நம்ம உடம்புல இருக்கிற கவனிங்க, நம்ம உடம்புல இருக்கிற நரம்பை நீட்டுனா எவ்வளவு தூரம் தெரியுமா போகுமா? தெரியுமா உங்களுக்கு? யாராவது சொல்ல தெரியுமா? நம்ம உடம்புல இருக்க, உங்க உடம்புல இருக்கிற நரம்பை நீட்டுனா காஷ்மீர் வரைக்கும் போகுமா? காஷ்மீர் வரைக்கும். அப்போ உங்க உடம்புல இருக்கிற நரம்பை நீட்டும் போதே காஷ்மீர் வரைக்கும் போகுமானா, அப்போ கிறிஸ்துவின் சரீரம். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரம். அப்ப கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக யார் ஞானஸ்நானப்படுத்துகிறது? யார் ஞானஸ்நானப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவர். அப்போ கவனிங்க, உங்களை கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக அப்படியே முக்குகிறார். ஆமென் சொல்லுங்களா? அப்ப கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக முக்கும் போது நீங்க ஒரு அவயவமாக மாறிவிடுகிறீர்கள். கிறிஸ்துவின் அவயவமாக மாறிவிடுகிறீர்கள். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக நம்ம ஞானஸ்நானப்படுத்தும் போது நீங்களும் நானும் சரீரத்தின் ஒரு பகுதியாக மாற்றப்படுகிறோம். ஆமென் சொல்வீங்களா? அப்ப சரீரத்தின் ஒரு பகுதியாக மாற்றப்படுகிறோம். அப்ப சரீரத்தின் ஒரு பகுதியாக மாற்றப்படுகிறோம் சொன்னா உங்களை குறித்த எல்லாமே மாறுகிறது. இப்போ நான் தேவனுடைய பிள்ளையாகி விட்டேன். சொல்லுங்கள், நான் தேவனுடைய பிள்ளையாகி விட்டேன். நீங்க யாருங்க இப்போ? தேவனுடைய பிள்ளை. மறுபடியும் சொல்லுங்க, நீங்க யாருங்க இப்போ? தேவனுடைய பிள்ளை. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஒரு நபர் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறாரோ, மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு நபர் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறாரோ, அப்போ அவரை விசுவாசித்து ஆண்டவரே உம்மை என்னுடைய இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் அறிக்கை செய்த உடனே, சொன்ன உடனேயே பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானப்படுத்துகிறார். அப்ப ஞானஸ்நானப்படுத்துகிறான்னு சொன்ன உடனே கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக நம்ம ஞானஸ்நானப்படுத்தப்பட்டால் நான் சரீரத்தின் ஒரு பகுதியாக மாறிவிடுகிறேன். இப்போ நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒரு பகுதி. நான் தேவனுடைய பிள்ளை. முன்பு தூரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ அவருக்கு மிகவும் சமீபமாய் விட்டீர்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. முதல்ல உடன்படிக்கைக்கு அந்நியராய் இருந்தீர்கள், உடன்படிக்கைக்கு அந்நியராய் இருந்தீர்கள். இப்பொழுது உடன்படிக்கைக்கு நீங்கள் உரியவர்களாக, பங்காளிகளாக மாறிவிட்டீர்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. கவனிங்க, உங்க ஜெபம் மாறணும். கெஞ்சுகிறப்பா, 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 கண்ணீரோடு கூட இல்லை இல்லை இல்லை. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கெஞ்சுகிறோம்ப்பா, கண்ணீரோடு கூட கொடுக்குறோம்ப்பா, கேட்குறோம்ப்பா. நான் ஒரு புழு அப்பா, நான் ஒரு பூச்சி அப்பா, அடிமை அப்பா, இந்த அடிமையை கண்ணோக்கி பாருங்க அப்பா. எல்லாம் கிடையாது. அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு, உடன்படிக்கைகளுக்கு நான் பங்காளியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா. டிமாண்ட் டிராஃப்ட் என்று சொல்லி பேங்க்ல வாங்குவோம் இல்லையா? டிமாண்ட் டிராஃப்ட். டிமாண்ட் டிராஃப்ட்னா என்ன தெரியுமா அர்த்தம்? போய் அந்த டிமாண்ட் டிராஃப்ட் 5000 ரூபா டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து நான் ராஜனுக்கு அனுப்புனேன்னு சொன்னால், ராஜன் நான் அனுப்பின அந்த டிராஃப்டை என் கையெழுத்து போட்டு நான் அனுப்பின அந்த டிராஃப்டை பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போனால், கவனிங்க, பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போனால் பேங்க்காரன் 5000 ரூபா கொடுக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? அதான் டிமாண்ட், அதான் டிமாண்ட் டிராஃப்ட். கொடுக்கணும். கொடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொடுக்கணும். டிமாண்ட் டிராஃப்ட் கொடுக்கணும். செக்கு வேற, டிமாண்ட் டிராஃப்ட் வேற. 5000 ரூபா கொடுக்கணும், ஏன்னா கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. உடன்படிக்கைகளுக்கு நாம் உரிமையாளர்களாய் மாறிவிடுகிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. நீங்க இப்ப என்னைக்கு இயேசுவை விசுவாசித்து நீங்க அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ, அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களை கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானப்படுத்துகிறார். அன்றைக்கே கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானப்படுத்தப்படுகிறீர்கள். முன்பு நீங்கள் தேவன் அற்றவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுது அப்பா பிதாவை என்று சொல்லி கூப்பிடும்படியான உரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. முதல்ல தேவன் அற்றவர்களாக இருந்தோம். ஆமா. கண்ணோக்கி பாரும் தேவா, கண்ணோக்கி பாரும் தேவாலா, நான் கண்மணி போல உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்றார்.
தேவன் அற்றவர்களாய் இருந்தோம், இப்போ அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான வாக்குத்தத்தங்கள். அப்படியானால் கவனிங்க, நீங்க என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே ஆவியானவர் உங்களை கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானப்படுத்துகிறார் என்றால் இப்போ வாக்குத்தத்தம் உங்களுடையது. ஆமென் சொல்லுவீங்களா? உடன்படிக்கை உங்களுடையது. சொல்லுங்கள், என்னுடையது. உடன்படிக்கை என்னுடையது, வாக்குத்தத்தம் உங்களுடையது. எஸ், என்னுடையது. சொல்லுங்க, சமாதானம், கிறிஸ்துவின் சமாதானம் உங்களுடையது. அல்லேலூயா. சுகவாழ்வு உங்களுடையது, பரலோகம் உங்களுடையது, கர்த்தர் உங்களுடையவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுடையவர். ஆமென் சொல்லுங்களா? ஆமா, என் நேசர் என்னுடையவர். ஆமென், அல்லேலூயா. ஆமா, என் நேசருக்கு நான் சொந்தமானவன். என் நேசர் என்னுடையவர். ஆமா, என்னுடையவர். அவர் என்னுடையவர். ஆமா, அவர் என்னுடையவர். நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ஆளு ஓ ஆளுன்னு யாரையோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஷே, இப்போ நான் என்ன ஏன் ஆளுங்க? கர்த்தர் எழுதல சொல்றார், சுகுமார் ஏன் ஆளு. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கிரேட். இன்னை வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ஆமா, அன்னைக்கு நான் சொன்ன பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆமா, அன்னைக்கு என்ன பார்த்து சொன்ன ஆட்கள் எல்லாம் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியல. கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். நான் யாரை பார்த்து சொன்னோன்னா அவங்கெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் இன்றைய வரைக்கும் என் நேசர் என்னுடையவர் என்று நான் சொல்லும்படியாக, கர்த்தர் உங்களுடையவர், ஆசீர்வாதம் உங்களுடையது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆசீர்வாதம் உங்களுடையது. உங்களுக்கு தராம வேற யாருக்கு தரப்போகிறார் கர்த்தர்? ஆமா, நீங்க அனுபவிக்கிறத பார்த்து ரசிக்காம வேற யார் அனுபவிப்பதை கர்த்தர் பார்த்து ரசிக்க போகிறார்? நீங்க தான் அவருடைய எல்லா வித ஆசீர்வாதங்களையும் நீங்கள் அனுபவிப்பதை பார்த்து ரசிக்கிற ஒரு தேவன். ஆமென் சொல்லுங்களா? ரசிக்கிற ஒரு தேவன். முதல்ல பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானப்படுத்துகிறார். வெரி குட், வெரி குட். சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக நம்மை ஞானஸ்நானப்படுத்துகிறார். தேங்க்யூ. ரைட். இரண்டாவது, போதகர்களாலே தண்ணீருக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். சொல்லுங்கள், போதகர்களாலே தண்ணீருக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறோம். மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மத்தேயு 28. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, சகல ஜாதியாரையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஞானஸ்தானம் கொடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். அப்ப இரண்டாவது ஞானஸ்தானம் போதகர்களாலே தண்ணீருக்குள் கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம். ஆமென் சொல்லுங்களா? நான் முன்பு பாவ சுவாபம் உடையவனாக இருந்தேன், பாவியாக பிறந்தேன். நான் பாவியாக பிறந்தேன், பாவ சுவாபம் உடையவனாக பிறந்தேன். ஆதாமுடைய பாவம் சந்ததியாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பிட கற்றுக் கொடுத்தோம். ஆமாம், நீங்கள் குழந்தை இருக்குல்ல, உங்களுக்கு ஆனதி உன் குழந்தை இருக்குது, உங்கள் குழந்தையெல்லாம் இருக்குது, உங்கள் குழந்தையெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த குழந்தைகளுக்கு பாலாஜி, ஜானு, ராஜன், உங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரௌசர் போட கற்றுக் கொடுத்தீங்களா? ஆமாம், ட்ரௌசர் போடும்போது ரெண்டு காலையும் என்ன செய்வாங்க? ஒரே இதில் போடுவாங்க. டே இன்னொன்று அப்படியே தொங்கும், இப்படி இருக்கும். ஆமாம், ரெண்டுத்தையும் ஒன்றத்தில் போட்டுருவான். அப்படியே இப்படி போடு அப்படின்ட்டு நல்லா இருக்குதாம்மா மீனுவான். டே தனியார் செருப்பு வலது காலில் போடுறத இடது காலில் போடுவான், இடது காலில் போடுறத வலது காலில் போடுவான். சொல்லி தந்தோம், எப்படி சொல்லி தந்தோம். பேஸ்ட்டை வச்சு செஞ்சால் விளக்க மாட்டான், என்ன செய்வான்? முழுங்கிடுவான். ஆமாம், ஈடா பேஸ்ட்டு முழுங்கியாச்சு.
ஆமாம், எத்தனை மறுபடியும் மறுபடியும் வேணும் மறுபடியும் வேணும் அப்படி பேச வச்சு அவன் தின்னுக்கிட்டே இருப்பானே, பல்ல விளக்க மாட்டான். ஒன்று சொல்ல கக்கா கழுவ சொல்லி தந்தோம். ஆமாம், கக்கா கழுவ சொல்லி தந்தோம். அவன் அப்படியே சாணி போட்டு மாதிரி மொழிகிட்டு வருவான். அதெல்லாம் அடுத்த கதை. அதெல்லாம் ஆனால் கற்று தந்தோம், ஒன்று கற்று தந்தோம், ஒன்று கற்று தந்தோம். சாப்பிட சொல்லி தந்தோம். சாப்பிட தட்டில் தட்டை தவிர எல்லா இடத்துலையும் சோறு இருக்கும். ஆமாம், சாப்பிட்றதுக்குள்ளார எல்லாம் ஆனாலும் சொல்லி தந்தோம். பொய் சொல்ல சொல்லி தந்தாமா? சொல்லி தரல. பார்த்தீங்களா? கள்ளத்தனம் பண்ண சொல்லி தந்தாமா? சொல்லியே தரல. ஆமாம், பொய் சொல்ல. ஆனால் பிள்ளைங்க பாருங்க, டக்குன்னு பொய் சொல்ல பழகிருச்சிங்க. யார்கிட்ட கற்றுக்குச்சிங்க? அம்மாட்ட கற்றுக்கிச்சா, அப்பாட்ட கற்றுக்கிட்டா, ஆட்சிக்கிட்ட கற்றுக்கிட்டா? ஒருத்தட்டையும் கிடையாது. அப்படியே சுவாபம், பாவ சுவாபம் உள்ளவர்களாக. ஆமாம், பாவம். இது ஆதாம் செய்த பாவத்திலிருந்து வந்த வினை, தொடர் வினை. பாவ சுவாபம் உடையவர்களாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். மேரி ஞானதுரை அவருடைய குடும்பத்திலே நான் பாவ சுவாபம் உள்ளவனாக நான் பிறந்தேன். இப்பொழுது இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடினால் தேவனுடைய குடும்பத்தில் மறுபடியும் பிறக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம் சொல்லுங்க. நீங்க முதல்ல பிறந்தீங்க, அப்படிதானே? ஆமாம், அம்மா வயிற்றிலிருந்து கற்பத்திலிருந்து பிறந்தீங்க. இப்போ மறுபடியும் பிறந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் என்ன செய்கிறோம்? அப்பா ஆவியானவர், கவனிங்க, வானத்திலிருந்து இறங்கினார். இரண்டாவது இயேசுவின் மேல் தங்கினார். சொல்லுங்கள், வானத்திலிருந்து இறங்கினார், இயேசுவின் மேல் தங்கினார். இறங்கினார், தங்கினார். சொல்லுங்கள், இறங்கினார், தங்கினார். Descended and remained. Descended and remained. இறங்கினார், தங்கினார். சொல்லுங்கள், இறங்கினார், தங்கினார். அதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால ஆவியானவர் தேவ மனிதர்கள் மேல் வந்து இறங்கினது உண்டு, ஆனா யார் மேலேயும் தங்கினது கிடையாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, சவுலின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். சிம்சோனின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, சிம்சோனின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். சவுலின் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இறங்குவார், காரியங்களை செய்வார், காரியங்களை செய்துட்டு அப்படியே அவர் கடந்து போய் விடுவார். அப்படியே அவர்களோடு கூட தங்கினது கிடையாது. முதலாக யோவான் ஸ்நானகன் ஆச்சரியப்பட்டு சொல்லுகிறார், முதலாக ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கினதையும் கண்டேன், இறங்கின ஆவியானவர் இயேசுவின் மேல் தங்கினதையும் கண்டேன். ஆமென் சொல்வீங்களா? அப்ப இயேசுவின் மேலே ஆவியானவர் தங்கணுமா? ஆவியானவர் தங்கணுமா, இறங்கணுமா? இயேசுவின் மேலே பரிசுத்த ஆவியான இறங்கணுமா? இயேசுவின் மேலே பரிசுத்த ஆவியான தங்கணுமா? எப்படி இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தது எனக்கு ஒரு முன் மாதிரியாக இருக்கும்படியாகவோ, அதை போலவே இயேசுவின் மேல் பரிசுத்த ஆவியான இறங்கினதும் இயேசுவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் தங்கினதும் எனக்கு முன்மாதிரியாக இருக்கும்படியாக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உங்க மேல என்றைக்கு வாரும் தூய ஆவியே அப்படின்னு ஆவியானவர் அப்படியே பொல 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 பொலன்னு இறங்குறார் பாருங்க. பொல 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 அப்படியே உடம்பெல்லாம் சிலிர்க்கும், உடம்பெல்லாம் சிலிர்க்கும். அவருடைய பிரசனம் ரொம்ப நல்லா தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். ஒரு வசனம் சொல்லும் போதே அவருடைய பிரசனம் உங்க மேல இறங்கும்னா அப்படியே மயிரெல்லாம் அப்படியே சிலிர்த்து எழும்பிட்டு இருக்கும். அவருடைய பிரசனம், அவருடைய பிரசனம். நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், என்ன தெரியுமா? ஆவியானவர் வருவது தெரியும், போவது தெரியாது. சொல்லுங்கள், இன்னொரு சொல்லுங்க. சாத்தான் வருவது தெரியாது, போகும்போது தெரியும். சொல்லுங்க. போறேன் போறேன் போறேன்னு சொல்லிட்டு போதா? எப்ப வந்தேன்னு சொன்னா சொல்லல. சாத்தான் வருவது தெரியாது, போவது தெரியும். சொல்லுங்கள். ஆவியானவர் வருவது தெரியும், எப்ப போறான்னு தெரியாது. அதனாலதான் ரொம்ப ஜாக்கிரதையா. ஆமென் சொல்லுவீங்களா? அப்படியே பிடிச்சா சாகிற வரைக்கும் நான் கர்த்தரை விடவே மாட்டேன். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம்.
தன்னை விட்டு ஆவியானவர் விலகி போனதை சிம்சோன் அறியாதிருந்தா. ஆவியானவர் எப்ப போனான்னு விசுவாசிகளுக்கு தெரியாது. ஆனா அந்நிய பாஷை அப்படியே பல வருஷங்களா பேசின அந்நிய பாஷை தாராளமா வரும். பல அப்படியே அப்படியே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை திடீர்னு ஒரு செய்தி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷத்துல நான் ஆயிட்டேன் செய்தி. ஏன்னா பல வருஷமா செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். ஆகவே இப்ப சொன்னாலும் அடுத்து ஒரு 10 செய்தி என்னால் கொடுக்க முடியும். அடுத்து ஒவ்வொரு மணி நேரத்துக்கு கொடுக்க முடியும். ஏன்னா பழகிட்டேன். அப்போ ஆவியானவர் என்னை விட்டு போனாலும் அந்த அந்நிய பாஷை தொடர்ந்து தான் இருக்கும், அந்த காரியங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஆனால் வித்தியாசம் கொஞ்சம் கொஞ்சமாய் தெரிய ஆரம்பிக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ ஆவியானவர் கவனிங்க, நான் சொல்லுகிறத இறங்குவது மாத்திரமல்ல, நம்ம மேலே தங்கவும் செய்கிறார். ஆமென் சொல்லுங்களா? அப்ப தங்குதல் என்பது இந்த வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன் என் மேல தங்கி இருக்கிறான்னு சொன்னா நான் ரொம்ப விசேஷமானவன். உங்க மேல தங்கி இருக்கிறான்னு சொன்னா ரொம்ப விசேஷமானவர். ஆமா, எத்தனையோ பேர் இருக்கிற இந்த ஊர்ல எத்தனையோ ஆயிரங்கள் இருக்கிறாங்க. 65,000 பேர் இருக்கிறாங்க. இந்த 65,000 பேர் இருக்கும்போது உங்க மேல கர்த்தர் ஆவியானவர் தங்குறான்னு சொன்னா, வந்து இறங்குறான்னு சொன்னா, அவர் தங்குறான்னு சொன்னா, உங்களை கர்த்தர் விசேஷமானவராக பார்க்கிறார். தேவா, நான் எதனால் விசேஷித்தவன்? ஆமென் சொல்வீங்களா? நான் என்ன செய்தேன் ஆண்டவரே? நான் என்ன சொல்லிட்டேன் நீ என்னை வந்து தெரிந்து கொள்வதற்கு? நான் என்ன செய்துட்டேன் நீ என்னை ஆண்டவரே ஒரு பாத்திரமாய் நீ தெரிந்து கொள்வதற்கு? இத்தனை ஆயிரங்கள் லட்சங்களுக்கு மத்தியிலே என்னை நீ தெரிந்து கொள்வதற்கு காரணம் என்ன ஆண்டவரே? ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளிலே 1வது அதிகாரம் 44-5 வசனங்களை வாசித்து பாருங்கள். 1வது அதிகாரம் 4வது. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல். இது யார் சொன்னதுங்க? யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சீசரிடத்தில் சொல்லுகிறார். அவர் பரலோகத்திற்கு போவதற்கு முன்பதாக உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சீசர்களோடு கூட பேசிக்கொண்ட நாட்களிலே அவர் சொல்லுகிறார், ஆகையால் ஆவியானவர் உங்கள் மேல் வந்து இறங்குவார். வாசிக்கலாமா? ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். அப்போ கர்த்தர் ஸ்தோத்திரம். the promise of my father. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, கர்த்தர் சொன்ன கடைசி, கர்த்தர் இயேசு பேசின சீசரிடத்தில் பேசின கடைசி வார்த்தை, பரலோகத்திற்கு ஏறி போவதற்கு முன்பதாக சீசரிடத்தில் பேசின கடைசி வார்த்தை, நீங்கள் போங்கள் என்பதல்ல. இட் இஸ் நாட் கோ. நீங்கள் போங்கள் என்பது அல்ல, மாறாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக எருசலேமை விட்டு போகாமல் காத்திருங்கள் என்று சொன்னார். ஆமென் சொல்வீங்களா? காத்திருங்கள் சொல்லுங்கள், காத்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 39வது வசனம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும். முதல்ல சொன்னாரு, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். சொல்லுங்கள், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். சத்தமா சொல்லுங்கள், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இப்ப 2:39 சொல்லுகிறார். சொல்லு, வாசிக்கலாம். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் சிலர் சொல்லுவாங்க அப்போஸ்தலர் காலத்துல மாத்திரம்தான் இந்த அபிஷேகம் சொல்லுவாங்க, இந்த வரங்கள்லாம் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க
முதலாவது நூற்றாண்டோடு கூட இந்த இது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. வாக்குத்தத்தம் முடிஞ்சிருச்சு, காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா வசனம் சொல்கிறது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். 2வது அதிகாரம் 39வது வசனத்தில் சொல்லும்போது வாக்குத்தத்தமானது, வாக்குத்தத்தம் என்னவென்றால், அந்த வாக்குத்தத்தம் என்னவென்றால் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும், தூரத்தில் உள்ள என்று சொல்லும்போது அதில் நீங்களும் நானும் அதில் பங்கு அடைகிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? அப்ப நாம் தூரத்தில் உள்ள யாவருக்கும் அது உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. இந்த அபிஷேகத்தை சபையில் இருக்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்ளும். இந்த பிள்ளைகள் மாத்திரம் அல்லங்க, பிள்ளைகள் மாத்திரமல்ல, வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, இருக்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? அதை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும், அதை நீங்கள் வாஞ்சிக்க வேண்டும். ஆமா, ஒரு முறை ஆஸ்திரேலியாவிலேருந்து ஜான் பிரிட்டோ பாஸ்டர் வந்திருந்தார். அவர் பதனி வேணும்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இங்கே இருக்கிற பக்கத்தில் ஒரு இடத்துல சூப்பர் பதனி இருக்கும் ஐயா அப்படின்னு சொன்னேன். வேணும் பாஸ்டர், வேணும் வேணும், எனக்கு வேணும் பாஸ்டர், வேணும். கிதுனையாட்ட சொல்லி பதனி எனக்கு வேண்டும் ஐயான்னு சொன்னேன். அவர் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு பாருங்க, வரதுக்கு லேட்டான இவர் அங்கேயும் நின்று, பாஸ்டர் என்ன பாஸ்டர் இன்னும் வரல, பதனி வரல, இன்னும் பதனி வரல பாஸ்டர், இன்னும் பதனி வரல, பதனி வரல. காஃபி கொடுத்தா காஃபி சாப்பிடல, இட்லி டிஃபன் பண்ணியிருக்கோம், இட்லி சாப்பிடுங்கன்னா இட்லி மணி 8:15 ஆயிடுச்சு, சாப்பிடல. இருக்கட்டும், பதனி வரட்டும், வந்துருவார்ல வந்துருவார்ல வந்துருவார்ல, இன்னும் வரலையே வரலையே. அவ்வளோ ஆசை பதனி மேலே, அவ்வளோ ஆசை. பரிசுத்த ஆவியானவர் மேலே இப்படி முண்டு போட்ட களியாட்டம் உட்கார்ந்துருக்க கூடாது. அப்படி ஆசை ஆசையா. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், ஆசை ஆசையா. நான் வீட்டுக்கு போனோம், முதல் வேலை ஆமாம் சோறு சமைச்சு சாப்பிடணும், அவன் முதல் வேலை அப்படின்னு ஆசை இருக்கும். ஆசை தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாவருக்கும். அப்போஸ்தலர் நடபடிகளிலே கவனிங்க, அப்போஸ்தலர் நடபடிகளிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எவரை குறித்தும் பார்த்தாலும், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் எவரை குறித்து பார்த்தாலும் இந்த 3 அனுபவங்களையும் 3 ஞானஸ்தானத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டதை பார்க்க முடியும். 3 ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டதை அவர்கள் பார்க்க முடியும். 3000 பேருக்கு முன்பதாக பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி, முதல் காரியம் கிறிஸ்துவின் மனம் திரும்புதல் என்றாலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். அவர்களை பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்தானப்படுத்துகிறார். அடுத்து சொல்கிறார், நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். 2வது ஞானஸ்தானம், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். 3வது ஞானஸ்தானம். ஆமென் சொல்வீங்களா? அப்போஸ்தலர் 2:37 வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 2:37. அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். 3 ஞானஸ்தானம் இங்க வருது பாருங்க. முதல் ஞானஸ்தானம் ரட்சிக்கப்படுதல், 2வது ஞானஸ்தானம் தண்ணீர் முழுக்கு ஞானஸ்தானம், 3வது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்கிற ஞானஸ்தானம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 12வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம் வாசித்து பாருங்க. 8வது அதிகாரம் 12, 16, 17. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த பொழுது ரட்சிக்கப்பட்ட பொழுது அவர்கள் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிப்பு 2வது. அடுத்து 16, 17 வாசிங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள், அதுக்கு முன்னாடி இவர்கள் வந்த பொழுது இல்ல விசுவாசித்த பொழுது. 8வது வசனம், 12வது வசனம்.
8வது அதிகாரம் 12 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இது எத்தனாவது ஞானஸ்தானம்? 2வது ஞானஸ்தானம். சொல்லுங்க, எத்தனாவது ஞானஸ்தானம்? விசுவாசித்த போது அப்படின்னோடனே அவர்கள் ரட்சிக்கப்பட்ட போது கிறிஸ்து சரீரத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஞானஸ்தானப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? 16-17 வசனங்களிலே வாசித்து பாருங்க. 16 அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். இது எத்தனை ஞானஸ்தானம்? 3வது ஞானஸ்தானம். எல்லா இடத்திலும் இந்த 3 ஞானஸ்தானமும் பெற்ற அனுபவத்தை தேவனுடைய ஜனங்களிடத்திலே பார்க்க முடியும். ஒரே ஒரு இதில் தான் வரிசை மாறி இருக்குது. கொர்நேலியில மாத்திரம்தான், அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் மாத்திரம்தான் அங்கே முதல்ல அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், 2வது அபிஷேகம் பெறுகிறார்கள், 3வது தான் அவர்கள் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். முதல்ல எல்லா இடத்திலும் முதல்ல ரட்சிப்பு, அப்புறம் ஞானஸ்தானம், தண்ணீர் ஞானஸ்தானம், 3வது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஆனா கொர்நேலி வீட்டில் மாத்திரம்தான் முதல்ல ரட்சிப்பு, 2வது அபிஷேகம் அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்தார், வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். அதற்கப்புறம் தான் 3வது ஞானஸ்தானம். அங்க மாத்திரம்தான் அந்த வரிசை கிரமம் மாறுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 2வது அதிகாரம் 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். மனம் திரும்பி என்பதுதான் ரட்சிக்கப்படுதல். 2வது ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், 2வது ஞானஸ்தானம். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். 3வது ஞானஸ்தானம். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். சொல்லுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னால் ஒரு வரத்தை பெறுவீர்கள் என்று அல்ல. அநேகர் என்னன்னு சொன்னால், இருக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு கொஞ்சம் நல்லா மாற்றி சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய அனுபவங்களை. அநேகருடைய என்னன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது அல்லது அபிஷேகம் பெற்றுக்கொள்வது என்றாலே அந்நிய பாஷை பேசுவது மாத்திரமே அபிஷேகம் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். சொல்லுங்கள், ஒரு வரம். சத்தமா சொல்லுங்க, ஒரு வரம். பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்களே ஒழிய ஒரு வரத்தை பெறுவீர்கள் என்று அல்ல. பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். எல்லா வரங்களும் சேர்ந்த பரிசுத்த ஆவியானவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? பரிசுத்த ஆவியானவரே ஒரு வரம். ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவரே ஒரு வரம். அந்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டால் அவருக்குள்ளாய் இருக்கிற எல்லா வரமும் என்னுடையதாகிறது. அந்நிய பாஷை மாத்திரம், அதுவும் ஆராதனை நேரத்தில் மாத்திரம், சபை கூடி வருகிற நேரத்தில் மாத்திரம் அல்ல 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 அல்ல. அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். தீர்க்க தரிசனம் உரைத்தல் என்பது ஒரு வரம். கவனிங்க, இந்த தீர்க்க தரிசனம் உரைத்தல் இந்த காரியங்கள் எல்லா பட்சத்திலும் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கும். ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். என் மனசில் தோன்றதை நான் சொன்னாலோ அல்லது நான் கேள்விப்பட்டவைகளின் அடிப்படையிலே நான் சொன்னாலோ அல்லது பொய்யாய் தீர்க்கதரிசனம் உரைத்தாலோ கள்ள தீர்க்கதரிசனம் உரைத்தாலோ ஆவியானவர் என்னோடு கூட இடைப்படுவதை 100% நிறுத்தி விடுவார். ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை, ஜாக்கிரதை. சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், வருகிற வியாழக்கிழமை உன் வீட்டிற்கு பச்சை கட்டம் போட்ட சட்டை போட்டு ஒருவன் உன்னை பெண் பார்க்க வருவான். அவனையே உனக்காக நான் ஏற்படுத்தின துணையாயிருக்கிறான், ஏற்றுக்கொள். சென்னையில் வண்டலூர்ல சர்ச் ஆஃப் காட் சபையில் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு அந்த வாரம் அப்படியே வியாழக்கிழமை பச்சை கட்டம் போட்ட சட்டை போட்டு ஒருத்தர் போனார். போனது யாரும் இல்லை, சொன்னவர் தான்.
தீர்க்கதரிசனம் சொன்னவரே பச்சை கட்ட சட்டம் போட்டுட்டு பொண்ணு பார்க்க போயிட்டார். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அட்ட கரெக்டாக எல்லாரும் பார்த்தவங்கள நினைப்பாங்க, ஆமாம் கரெக்டாக அப்படியே பச்சை சட்டை, பச்சை கட்டை போட்ட சட்டை. தீர்க்கதரிசனம் உரைத்தல் கர்த்தர் தந்தா சொல்லணும் இல்லையா? ஆமாம். சில இடத்துல வீட்டில் கூப்பிட்டுட்டு, சில வீட்டில் ஜபத்தில் கூப்பிட்டு, கர்த்தர் ஏதாச்சும் வெளிப்படுத்தினாரா, கர்த்தர் ஏதாச்சும் வெளிப்படுத்தினாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி புழுன்னு அரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கர்த்தர் ஏதாச்சும் வெளிப்படுத்தினார். இப்போ அவங்க நம்மளை கூப்பிட்டுட்டாங்களே, ஐயோ அப்பாடி ரொம்ப பெருசாக மதிச்சிட்டாங்களேன்னு. ஆமாம் அப்படின்ட்டு அதாவது அப்படியே வெள்ளையாவுன்னு பறக்குது, கருப்பாவுன்னு அதை வந்து அமுக்குது அப்படின்னு எதையாச்சும் ஒன்று. கர்த்தர் மென்மையான ஆவியானவர். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். அப்படியே என் மேலே எல்லாம் சண்டை போட்டுட்டு போக மாட்டார், அப்படியே விலகிடுவார். அப்புறம் விலகிடுவார். காலம் பூரா நம்மளோட இருக்குன்னு சொன்னால் இந்த காரியங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். தீர்க்க தரிசனம் என்பது ஒரு வரம், குணமாக்குதல் என்பது ஒரு வரம், ஆவிகளை பகுத்து அறிவது என்பது ஒரு வரம், வியாக்கியானம் பண்ணுவது என்பது ஒரு வரம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். சபையில் முன்வரிசையில் உட்காந்துருப்பேன், விசுவாசி தான் உட்காந்துருப்பேன். பாஸ்டர்கிட்ட சொல்லுவேன், அங்கே அந்த அலேலியான்னு ஒரு மாதிரி அலறுது இல்லை பாஸ்டர், அந்த பொண்ணுக்குள்ளார பிசாசு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது பாஸ்டர். அப்படியே தம்பி ஓகே ஜெபம் பண்ணிடலான்னு பாஸ்டர். அப்படி நான் முண்ட மாட்டேன், விசுவாசியாக தான் உட்காந்துருப்பேன். ஆனால் கர்த்தர் எனக்கு வரங்களை தருகிறதை நன்றாகவே உணர்வேன். வீட்டில் போனால் அப்படியே வந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ண உடனே சுகம் கிடைக்கிறத அப்படியே எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் சபையில் அந்த முன்வரிசையில் ஒரு விசுவாசியாகவே உட்கார்ந்திருப்பேன். ஒரு கூட்டத்துக்கு சென்னையில் அம்பத்தூரில் ஒரு கூட்டம், சுவிசேஷ கூட்டம் நடத்துறதுக்காக சாது செல்லப்பா போயிருக்காரு. நான் பைபிள் வாசிக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டாரு, நான் சாட்சி சொல்கிறதுக்காகவும் பைபிள் வாசிக்கிறதுக்காக நான் போயிருக்கிறேன். அந்த நாள் ராத்திரியில் லாட்ஜியில் தங்கியிருந்தோம். சாதி செல்லப்பாவுடைய காலை பிடிச்சி விடணும், காலை பிடிச்சி அப்படியே அமுக்கி, அவர் ரொம்ப கால் வலிக்கும், அதனால் காலை பிடிச்சி அமுக்கிக்கிட்டே அப்படியே அவருடைய கால் மாட்டில் படுத்து தூங்குவேன். இந்த பக்கத்தில் பெட்டில் எங்களுடைய பாஸ்டர் படுத்திருப்பார், நான் கீழே ஒரு பாய் போட்டு படுத்திருப்பேன். காலையில் ஒரு 3 மணிக்கு ஏஞ்சி அவர் அந்நிய பாஷை பேசுகிறாரு. அந்நிய பாஷை பேசணும்னா நான் தூங்கிட்டு இருக்கிறேன். நான் ஏஞ்சி கடகடன்னு வியாக்கியானம் பண்ணினேன், கடகடன் வியாக்கியானம் பண்ண. நான் அவர் அந்நிய பாஷை பேசுகிறத கேட்டுட்டு, நான் வியாக்கியானம் பண்ணுகிறத கேட்டுட்டு, அதுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணுகிறத கேட்டுட்டு தூங்கிட்டு இருக்கிற என்னுடைய பாஸ்டர் எழுஞ்சி என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டார். காலையில் அதிகாலையில் 3 மணிக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்போ இயற்கையாகவே அபிஷேகம் என்றால் ஏதோ அந்நிய பாஷை பேசுவது மாத்திரம் என்று அதோடு மட்டுப்படுத்திடாதீங்க. அப்படியே அந்நிய பாஷை இல்லை, அந்நிய பாஷை என்பது ஒரு வரம், தீர்க்க தரிசனம் என்பது வரம், குணமாக்குதல் என்பது ஒரு வரம், வியாக்கியானம் செய்வது என்பது ஒரு வரம். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமாம். டோன்ட் பி சாட்டிஸ்ஃபைட் வித். எல்கேஜியில் பிள்ளைங்க போனோடனே நீங்கள் பார்த்தீங்களா, எல்கேஜியில் ஏ போடுவாங்க பார்த்தீங்களா, இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஒரு கால் கீழே இருக்கும், ஒரு கால் அந்தரத்தில் இருக்கும், கோணலாக போட்டிருப்பான் ஏ. அதை காமிச்சிட்டு ஏ போட்டுட்டேன் எல்லாத்துட்டையும், தாத்தா நான் ஏ போட்டுட்டேன் பாருங்க, தாத்தா நான் ஏ போட்டுட்டேன் பாருங்க. டே இது ஏவாடா, ஏணி மாதிரி இருக்குது. ஆமாம், ஏணி மாதிரி இருக்குது. டே 2 ஜாயின் பண்ணணுண்டான்னு இப்படி தான் எங்கள் டீச்சர் சொல்லி தந்தாங்க. ஆமாம், இப்படி தான் எங்கள் டீச்சர், இப்படியாடா நொண்டி ஏடா டீச்சர் சொல்லி தந்தாங்க. அந்த அதே எல்கேஜியில் சந்தோஷப்பட்டான், நான் ஏ போட்டான். 10th நான் ஏ போட்டேன் பார்த்தியா, நான் ஏ போட்டேன் பார்த்தியா, நான் இப்படி இருக்கும் பாருங்க. ஆமாம், அந்நிய பாஷை என்பது எல்கேஜி பேசுகிற மாதிரி. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடணும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், அடுத்த கிரேடு போயிடணும், அடுத்த கிரேடு போய்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். ஒவ்வொரு காரியம் விசுவாசம், தீர்க்க தரிசனம். விசுவாசம்னா எல்லா காரியத்திலும் இருக்கிற விசுவாசம் கிடையாது. எல்லா காரியத்திலும் நான் சொல்லுகிறேன், நல்லா விசுவாசிக்கிறேன், நன்றாக விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு போதுமானவர். ஆனால் விசுவாசம் என்பது ஒரு வரம். விசுவாசம் சிவில், இதுதான் விசுவாசம் என்கிற வரம். வெளிப்பாடு, தீர்க்க தரிசனம் என்பது வெளிப்பாடோடு கூட சேர்ந்து வர வேண்டும்.
வெளிப்பாடோடு கூட. நான் உங்களுக்கு இதெல்லாம் நான் விளக்குறது காரணம் என்ன சொன்னால், ஆவியானவருடைய காரியம் வெறும் அபிஷேகத்துக்கு மாத்திரம் இல்லை, அது மாத்திரம் இல்லை, அப்படியே நம்ம அடுத்த நிலைமைக்கு அடுத்த நிலைமைக்கு அடுத்த நிலைமைக்கு அடுத்த அடுத்து 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 மேல் அடுத்த கட்டத்துக்கு நாம் அப்படியே கடந்து போக வேண்டும். எந்த அளவுக்கு நீங்கள் ஆவியானவருக்கு பிரியமாக நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஆவியானவர் நீங்கள் உங்களை நம்ப முடியுமோ, நம்பும் ஆண்டவரே நம்புகிறதற்கு ஏதுவாக நம்பிக்கையின் பாத்திரமாக நீ நடந்து கொண்டீங்கன்னா அடுத்த 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 கட்டத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்களா? என்னை நம்புங்க ஆண்டவரே. அவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ண யார் மூலமாக நான் இவ்வளோ பெரிய ஆள் என்பதை விளங்க பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி அவர் நம்மை தான் தேடிக்கொண்டிருக்கிறார். இங்கே இருக்கிற ஒரு சிலரை, ஒரு 20 பேரை, ஒரு 30 பேரை அப்படியே ஆண்டவர் பரிசுத்த ஆவியை செலக்ட் பண்ணணும்னு விரும்புகிறார். நான் பெரியவன் என்பதை, நான் வல்லமையுள்ளவர் என்பதை, நான் அற்புதங்கள் செய்கிறவர் என்பதை, நான் அதிசயமானவர் என்பதை அவன் இந்த சபையில் யாரை கொண்டு நான் விளங்க பண்ணல, யாரை கொண்டு நிரூபிக்கலாம் அப்படி செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. கவனிங்க, நீங்க ரட்சிக்கப்படும் போது when you get saved நீங்க புது மனிதனாக மாறுகிறீர்கள். ஆமென் சொல்வீங்களா? ஆம். நீங்க ரட்சிக்கப்படும் போது நீங்க புது மனிதனாக முதல் அபிஷேகம். ஆமென் சொல்வீங்களா? முதல் அபிஷேகம் என்ன அபிஷேகம்? பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானப்படுத்துகிறார். சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானப்படுத்துகிறார். அதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு நான் அப்படியே கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக இணைக்கப்படுகிறேன். கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக இணைக்கப்படுகிறேன்னு சொன்னாலே என்னுடைய அடையாளம் மாறிவிட்டது. ஆமென் சொல்வீங்களா? என்னுடைய முகவரி மாறிவிட்டது. கரங்களை பாடலிலே பாடினவை என்னுடைய முகவரி மாறிவிட்டது. நான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளை. ஆமென். சத்தமா சொல்லுமா? என்னுடைய அந்தஸ்து மாறிவிட்டது, என்னுடைய குடும்பம் மாறிவிட்டது, என்னுடைய ஆதாரம் மாறிவிட்டது. முன்னெல்லாம் நான் ஆதாரமா வேலையை நினைச்சேன், தொழிலை நினைச்சேன், அதெல்லாம் ஆதாரம் கிடையாது. இப்ப என் ஆதாரமே கர்த்தர் தான். ஆமென் சொல்லுவீங்களா? என் ஆதாரம் மாறிவிட்டது. சொல்லுங்க, என் நம்பிக்கை மாறிவிட்டது, என் குடும்பம் மாறிவிட்டது, என் அந்தஸ்து மாறிவிட்டது, என் அடையாளம் மாறிவிட்டது. இரண்டாவது ஒரு ஞானஸ்நானம், தண்ணீருக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறேன். முதல்ல இது என்ன? கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறேன். முதல் ஞானஸ்நானம். ஆமென். ஆமென் சொல்வீங்களா? கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக யார் என்னை ஞானஸ்நானப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானப்படுத்துகிறார். இரண்டாவது போதகர் என்னை தண்ணீருக்குள் ஞானஸ்நானப்படுத்துகிறார். அப்போ தண்ணீருக்குள் ஞானஸ்நானப்படுத்தும் போது முக்குறாங்க, அப்படிதானே? ஒரு நிமிஷம் தண்ணீருக்குள்ளார என்ன செய்றாங்க? முக்குறாங்க. ஒரு 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 வினாடி தண்ணீருக்குள் அடக்கம் பண்ணப்படுகிறேன். அப்ப தண்ணீருக்குள் அடக்கம் பண்ணப்படுது. யார் அடக்கம் பண்ணப்படுவாங்க? யார் அடக்கம் பண்ணுவாங்க? ஆமா, செத்தா தான், செத்தவங்களை தான் அடக்கம் பண்ணுவாங்க. உயிரோட கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்குது, எல்லாம் அடங்கிருச்சு, விரல் மாத்திரம் இப்படி இப்படின்னு இருக்குது. சரி, அடக்கம் பண்ணிடலாம், எவ்வளோ நேரம் காத்து இருக்குது அப்படின்னு சொல்லி முடியுமா? ஆமாம், அடக்கம் பண்ணால் என்ன ஆகும்? என்னம்மா? போலீஸ் வந்துடும். ஆமாம், அடக்கம் இப்படி விரல் மாத்திரம் 10 நாளும் ஆடிக்கிட்டு இருந்தாலும் 3 நாளாக இங்கே அப்படின்னாலும் அப்படியே அப்படியே என்ன எப்போ போவோமோ தெரியல. பாஸ்டர் 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 ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். 3 நாளாக இப்படியே தான் இருக்குது. ஒன்றும் குளிக்கல, துவைக்கல, சாப்பிடல, அப்படியே இருக்கிறோம். அப்படியே இப்படியே தான். இங்கே தான் 1 இன்ச்சு இழுத்துக்கிட்டு இருந்தாலும் முழுசாக போனால் தான் என்ன செய்ய முடியும்? ஆமாம். இப்போ சுகுமார அடக்கம் பண்ண சொன்னால் அறகுறையாக செத்துருக்கிற சுகுமார அடக்கம் பண்ணால் என்னத்துக்காகும்? ஐயோ பரிதாபம். அப்போ அடக்கம் பண்ணப்பட்டா பழைய சுகுமார் அடக்கம் பண்ணப்பட்டு விடுகிறான். இயேசு உயிர்த்தெழுந்தது போல புதிய வாழ்க்கை வாழும்படிக்கு, புதிய ஜீவன் உண்டாயிருக்கும்படிக்கு நான் தண்ணீரிலிருந்து எழுதுகிறேன். இப்போ தண்ணீரிலிருந்து எழும்புகிற சுகுமார் வேற சுகுமார். ஞானஸ்தானத்துக்கு அப்புறம்
தண்ணீருக்குள்ள இருந்து எழும்புகிற நீங்க வேற நபர். முதல்ல உங்க கண்ணு விரும்பினதை இப்போ அதே கண் விரும்புவதில்லை. ஆமென் சொல்வீங்களா? முதல்ல என் கண்ணு எதை பார்க்க விரும்பினதோ அதை இப்பொழுது விரும்புவதில்லை. ஏன்னா அந்த சுகுமார் செத்துட்டான். சொல்லுங்க, உங்க பேரை சொல்லுங்க. ஏன் பேரை சொல்லாதீங்க, உங்க பேரை சொல்லுங்க. அதான் எல்லாம் விழிக்கிறாங்க. ஆமா, உங்க பேரை சொல்லு ராஜன். அப்படி இப்படின்னு இல்லை, அந்த ராஜன் செத்துட்டான். அசரியா சொல்லுங்க, அந்த அசரியா செத்துட்டான். அசரியா சாகலன்னா என்ன அர்த்தம்? சரியா சாகலன்னு என்ன அர்த்தம்? முதல்ல அந்த அசரியா கண்ணு எதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுச்சோ இப்பயும் அதை தான். அப்போ சரியா சாகல. ஆமா, சரியா சாகல. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சரியா செத்தீங்களான்னு கேளுங்க. ஆமா, சரியா செத்திட்டீங்களான்றதுக்கு என்ன அடையாளம்? உண்மையிலே செத்துட்டுறதுக்கு என்ன அடையாளம்? முதல்ல ஏன் கண்ணு எதை விரும்பினுச்சோ இப்போ விரும்பாது. என் இருதயம் எதை விரும்பினுச்சோ இப்போ என் இருதயம் சொல்லுங்க விரும்பாது. விரும்பாது. முதல்ல என் வாய் அப்படியே திறந்தான். ஆமா, மவனே கிவனே அது இது புள்ளி 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 மவனே புள்ளி 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 மவளே டேஷ் 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 அவனே இவனே அவனுடைய திறந்தா அப்படியே சரளமா வரும் பாருங்க, அடுக்குமொழி வரும். இப்பவும் அது வருதுன்னு வச்சிங்க. ஆமா, இப்பவும் வருதுன்னு வச்சிங்க. நீங்க சரியா சாகல. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, முதல்ல வாய் போய் பேசுனுச்சு பாருங்க. எடுத்தவொடனே போய் எல்லாத்துக்கும் போய். ஆமா, இப்பயும் யாராச்சும் போய் பேசுனா சரியா சாகல சிஸ்டர், சரியா சாகுங்க. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? சரியா? ஆமா, முழுசா சாகல. ஆமா, உண்மையா சாகல, முழுசா சாகல. அதனால தான் இப்பயும் போய் பேசுது, போய் பேசுது. ஆமா, இப்பயும் கெட்ட வார்த்தை பேசுது. ஆமா, முதல்ல ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக என்னை ஞானஸ்தானப்படுத்துகிறார். நான் புதிய மனுஷன் ஆகிறேன். என்னுடைய அடையாளம் மாறிவிட்டது, என்னுடைய அந்தஸ்து மாறிவிட்டது, என் குடும்பம் மாறிவிட்டது, எல்லாம் மாறிவிட்டது. இரண்டாவதாக என்னை போதகர் தண்ணீருக்குள் ஞானஸ்தானப்படுத்துகிறார். பழைய மனுஷன் மரித்து இப்ப புதிய மனுஷனா உண்டாகிறான். ஆகவே எல்லாம் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென் சொல்வீங்களா? என்னுடைய கண் பார்வை, என்னுடைய இருதயம், என்னுடைய பேச்சு, என்னுடைய நடக்கை, என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், என்னுடைய நோக்கம், என்னுடைய இலக்கு, என்னுடைய நடைகள், என்னுடைய நண்பர்கள் எல்லாம் மாறிவிடுகிறார்கள். இன்றைக்கும் என்னுடைய நண்பர்கள் என்னோடு கூட தொடர்பில் இருக்கிறார்கள். இன்றைக்கும் என்னுடைய நண்பர்கள் என்னோடு கூட தொடர்பில் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னு அவரிடத்தில் சொல்லிவிட்டேன், நண்பர்கள் என்று சொல்லி நம்ம இருப்போம், ஆனால் உன்னோட நான் கூட்டாளி ஆக மாட்டேன். நீ முதல்ல என்ன செஞ்சியோ அதெல்லாம் இப்போ செய்ய மாட்டேன். வெரி சாரி பார்ட்னர், வெரி சாரி, நான் செய்ய மாட்டேன். நான் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், செய்ய மாட்டேன். அவர்களெல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்களெல்லாம் ஆச்சரியப்படுகிறாள். வந்து முழங்கால் படியிட்டு நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறார்கள். முழங்கால் படியிட்டு என்னிடத்துல நான் அவர்கள் தலை மேலே கை வைத்து ஜெபிக்கும்படியாய் முழங்கால் படியிடுகிறார்கள். கவனிங்க, முழங்கால் படியிடுகிறார்கள். காரணம், புது ஆள், நான் மாறிட்டேன், கர்த்தர் ஸ்தோத்திரம், மாறிவிட்டேன், கர்த்தரினோடு கூட இருக்கிறார். மூன்றாவது ஞானஸ்தானம் கவனிங்க, இயேசு கிறிஸ்து என்னை பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஞானஸ்தானப்படுத்துகிறார். முதல்ல பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானப்படுத்துகிறார். இரண்டாவது போதகர் தண்ணீருக்குள்ளாக ஞானஸ்தானப்படுத்துகிறார். மூன்றாவது இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவிக்குள் ஞானஸ்தானப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள். ஆமென் சொல்வீங்களா? அப்போ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெறுவது என்பது வெறும் அந்நிய பாஷை மாத்திரமல்ல, வெறும் தீர்க்கதரிசனம் மாத்திரமல்ல, வெறும் அப்படியே சிலிர்த்து அப்படியே ஸ்லாகித்து கொஞ்ச நேரம் அப்படியே அபிஷேகத்தில் துள்ளி குதித்து சந்தோஷப்படுவது களி கூறுவது மாத்திரமல்ல, உன்னதத்தின் பலனால் தரிப்பிக்கப்படுகிறீர்கள். இப்ப இந்த உன்னதத்தின் பலன் எதற்காக பலன் என்னச்சுன்னா, பாவ சோதனைகள் அதை மேற்கொள்வதற்கு இந்த பலத்தை கர்த்தர் எனக்கு தருகிறார். என் மாம்சம் விரும்புவதற்கு நான் நோ சொல்வதற்கு கர்த்தர் என்னை உன்னதத்தின் பலத்தினால் தரித்து இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? தேவனுக்கு பிரியமில்லாதது எனக்கும் பிரியமில்லாததாய் மாறும்படிக்கு உன்னதத்தின் பலனால் கர்த்தர் என்னை அபிஷேகிக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலும் மாம்சத்தின்படி தீர்மானம் எடுக்காமல் நான்
ஆவியின்படி தெய்வீக தீர்மானம் எடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு பலத்தை தருகிறார். ஆமென் சொல்வீங்களா? மாம்ச தீர்மானம் எடுக்கும் போது எனக்குள்ளா இருக்கிற அந்த உன்னதத்தின் பலன், பரிசுத்த ஆவியான பலன், முடியாது முடியாது வேண்டாம் சொல்லு சுகுமார் என்று சொல்லி என்னை மாம்ச தீர்மானம் எடுக்க விடாதபடிக்கு இந்த ஆவியானுடைய பலன் என்னை மேற்கொள்ள செய்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? இந்த அபிஷேகத்தை, இப்படிப்பட்ட அபிஷேகத்தை அக்கினி முகாமிலே பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிற அநேகரை கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்குள்ளாக அநேகரை ஞானஸ்தானப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆகவே நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகம் நிலைத்திருக்கும்படியா கடைசி வரைக்கும், ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் வருகிற வரைக்குமாக சொல்லுங்கள். கர்த்தர் வருகிற வரைக்குமாக சொல்லுங்கள். கர்த்தர் வருகிற வரைக்குமாக. தலையை தாழ்த்தி இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு ஒரு புதிய தீர்மானம், என்ன தீர்மானம் எடுக்கணும் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாரோ அதை நீங்க சொல்லுங்க. இரண்டாவது, இந்த அபிஷேகத்தை பெறாதவர்கள், ஆண்டவரே என்ன வேணாலும் சரி, எது எனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எதை இழந்தாலும் இழக்காமல் போனாலும் நான் இந்த அபிஷேகத்தை இழக்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்க மாட்டேன் ஆண்டவரே. ஒரு தீர்மானம். அபிஷேகத்தை பெறாதவர்கள் இந்த அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உட்கார்ந்த வண்ணமாகவே உங்களோடு கூட கர்த்தர் பேசியிருப்பார். ஆனால் என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுவீங்களா? என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே.